விஜய் வந்து ரேணுகா கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளியிருக்கலாம் அப்படின்னு தான் நெனச்சிருப்பாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இவ்வளோ விஷயம் ரேணுகாவே இல்ல சுடர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், விஜய் ஏன் இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணணும்? அவர் வந்து நேரடியாவே வந்து அந்த ரேணுகாவ வீட்ட விட்டே துரத்தியிருக்கலாம, தான் பொண்ண வந்து தன்னோட கூட்டு வந்திருக்கலாமா? அப்படின்லாம் நெறைய கேள்விகள் வரத்தான் செய்யுது. ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். ரொம்பவே நிதானமா, அதே நேரத்தில யோசிச்சு தான் விஜய் இந்த முடிவ எடுத்திருக்கிறாரு. எதனால அப்படின்னா, ஒரு பக்கம் வெண்பாவோட சேஃபு, இன்னொரு பக்கம் மல்லியோட சேஃபு. 2 பேரையும் பாதுகாக்கணும். ஏன்னா, இந்த சுடரா வந்திருக்கவங்க ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறத ஓரளவுக்கு விஜய் கணிச்சுட்டாரு. ஏன்னா, அவங்க ஒரு வீட்டுக்குள்ள இன்னொருத்தருக்கு பதிலா வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பின்புலத்தில பக்காவா ஆட்கள் இருப்பாங்க. அப்போ அந்த மாரியான ஒரு சூழ்நிலையில, இப்பவே நாம சில விஷயங்கள பண்ணுனா, அந்த மாரியான அதிரடியான ஒரு விஷயத்த அதுவும் தான் பொண்ணு வெண்பாவுக்கு ஆபத்த உருவாக்குவாங்க. அதே நேரத்தில மல்லி மேல ஏதாவது ஒரு பழிய போட்டு மல்லிய ஜெயிலுக்கு கூட அனுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனையில தான் விஜய் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் அதில முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்டின்னா, அந்த டிஎன்ஏ விஷயம் தான். அதாவது இப்போ வந்து இந்த டிஎன்ஏ விஷயத்தில வந்து ரேணுகா தான் இவங்க அப்படின்னு வந்திருக்கு. கதிரேசனோட பொண்ணு ரேணுகா தான் அப்படின்னு 99% காமிச்சிருக்கு. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது வந்து நிஷாவோட ரிப்போர்ட்டா தான் இருக்கும். நிஷாவோடத தான் மாத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே அந்த வேலைய பண்ணது இந்த ராஜி தான் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, விஜய் வந்து தைரியமா வந்து சுடர்கிட்ட மோத முடியாது. அவங்கள வெளிய சொல்லவும் முடியாது. அந்த மாரி சூழ்நிலை இருக்கிறதுனால தான் விஜய் வந்து என்ன பண்ணிட்டாரு, இப்போ வந்து நமக்கு கண்ணு முன்னாடி மல்லியையும், வெண்பாவையும் சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் அந்த விஷயத்த பண்ணாங்க. அதனால மல்லிகிட்ட கொஞ்சம் கடிஞ்சு கூட பேசிக்கிட்டாங்க. அப்ப இனி என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது ரேணுகாவோட ஆட்டத்த ஆட விடுவாங்க. ரேணுகா வந்து அவங்க வந்து என்ன நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்மள வந்து விஜய் முழுசா நம்பிட்டாரு. அப்ப மல்லிய அவர் வந்து திட்டுனது எல்லாத்தையும் அந்த ரேணுகா கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப இந்த விஷயத்தில ரேணுகாவுக்கு முழு சந்தோஷம் தான். அப்ப அந்த சந்தோஷத்திலே அவங்க மிதப்புல இருப்பாங்க. அப்ப அந்த மிதப்பு தான் அவங்கள வந்து இனி குப்புற கவுத்த போகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இதில வந்து விஜய் வந்து தெளிவா தான் காய் நகர்த்துறாரு. ஏன்னா, அவர பொறுத்தவரைக்கும் அவரோட பிசினஸ கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கணும். டெய்லி ஒரு பிரச்சனைய சுமந்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த ரேணுகா விஷயத்த மெல்ல மெல்ல அதாவது இந்த முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி தான் மெல்ல தான் அவங்கள எடுத்து அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களுக்கு பின்னணியில யார் யார் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரேணுகாவே இல்ல, இது சுடர் தான் அப்படிங்கிற விஷயத்த ப்ரூஃபோட காட்டுவாங்க. ஏன்னா, இப்ப அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த டிஎன்ஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறதுனால, விஜய் கொஞ்சம் யோசிக்கலாம். அப்ப இந்த விஷயத்துக்காக தான் அத உடைக்கணும் அப்படின்னா, விஜய் இன்னும் சில ஆதாரங்கள திரட்டுவாங்க. கண்டிப்பா அந்த ரேணுகாவுக்கு எதிரா, அதுவும் அந்த சுடருக்கு எதிரா. அப்ப அந்த ஆதாரங்கள் தான் முக்கியமா வச்சுக்கிட்டு ஏன்னா கதிரேசன் நம்ப மாட்டார். இது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. நிஷாவும் அத சொல்லுவாங்க. இப்ப போய் இவங்க வந்து ரேணுகா இல்ல சுடர் அப்படின்னு சொன்னா, கதிரேசனும் நிஷாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க மல்லி மேல உள்ள பாசத்துல தான் இந்த மாரி பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன பண்ணிருவாங்க அப்படி சொன்னாக்கி, வெண்பா வந்து அவங்க அம்மா தான் இந்தா ப்ரூஃப் இருக்கு. இத வச்சுட்டே நான் கோர்ட்ல வச்சு என் பொண்ணு, என் பேத்தி என் பொண்ணோட தான் இருக்கணும் அப்படிங்கிறத வாங்கிருவேன். அப்படிங்கிற மாரி பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விஜய் வந்து தெரிஞ்சு தான் வச்சிருக்காரு. அதனால தான் விஜயால எந்த ஒரு முடிவும் அந்த விஷயத்துல எடுக்கல. அதனால இப்போ மல்லியும் விஜயும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு வெண்பா கிட்ட மல்லி இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டாங்க. ஏன்னா வெண்பா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த விஜய்க்கு ஃபோன் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மல்லி அத கேட்டிருப்பாங்க. அதனால இப்போ மல்லி ரெட்டிப்பு சந்தோஷம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.